ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 5 ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதாவது அந்த மியூசிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்ம இளையராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்களும் மாப்பிள்ளைனா எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டடா, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னதும், தீபா இந்த கோவிலுக்கு தான் போகணுன்னு சொன்னாங்கடா, அங்கே விசாரிக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தியும் இளையராஜாவும் விசாரிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த அம்மன் கண்டிப்பாக தீபாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவா மாப்பிள்ளை, கவலைப்படாத அப்படின்னு இளையராஜா சொன்னதும், கடைசியாக அம்மா தீபாவுக்கு இந்த கோவிலில் தான் புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கார்த்தி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட தீபா ஃபோட்டோவை காமிச்சு, இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதும், அதில் ஒரு லேடி ஏப்பா இந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டி தான் ஒரு பொண்ணு விசாரிச்சுட்டு போனா, அது மட்டும் இல்லைப்பா, இந்த பொண்ணு ஒரு சாமியார் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னது என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா அப்படின்னதும் கார்த்தி தீவிரமாக திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னை சந்தேகப்படக்கூடா நல்லவெல்லாம் நினைக்கணுங்கிறதுக்காக ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கார்த்திக்கு ஃபோன் போடுறாங்க. கார்த்தி, இப்போது தீபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. தீபா ஒரு லேடி சாமியார் கூட்டிகிட்டு போனதா அந்த கோவில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னதும், உடனே நம்ம கார்த்தி ஆமாம் மேம், அது மட்டும் இல்லாமல் ரியா என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க, இப்படி 24 ஹவர்ஸில் தீபாவை கடத்துறதா, ஒரு வேளை அவங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்னதும், ஆமாம் கார்த்தி, ஒரு வேளை சாமியார் விஷயம் போட்டு அந்த ரியாவை கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும், ஓகே மேம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னது, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நம்பினதுக்கு கவலைப்படாதீங்க, இதில் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னுட்டு ரம்யா ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமும் நாம் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு வேளை ஏன் அந்த ரியாவை தீபாவை கடத்திருக்க கூடாது, ஃபர்ஸ்ட்டு அந்த ரியா எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அருண், ஆனந்த் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அங்கே கொஞ்சம் பேர் கரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ஒருத்தர் சாமியார் நம்ம ஆனந்த் கிட்ட குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெண் சாமியார் கூட போயிட்டு அப்படின்னு இதை கேட்டு நம்ம ஆனந்த் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுவே காசு பணம் கொடுக்குறவனா இருந்தால் நம்புவீங்களேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆனந்துக்கு நம்ம ரம்யா ஃபோன் போட்டு, இங்கே பாரு, எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, கடைசியாக தீபா ஒரு லேடி சாமியார் கூட போயிருக்கா அப்படின்னதும், ஆனந்த் அதை யோசிச்சு சொன்னதை நம்பிட்டு நேராக அருண் கிட்ட சொல்கிறாங்க. டே, அந்த யூசர் சொன்னது உண்மைதான், இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருக்கா, ரம்யா ஃபோன் போட்டு சொன்னா அப்படின்னு ரம்யா சொன்ன விஷயத்தை சொன்னதும் அருண் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த சாமியாருக்கு பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேலையே அந்த ஐஸ்வர்யாவை அவங்க அம்மா வீட்டில் ரியாவை மறைச்சி வச்சிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக ரியாவை தேடி ஐஸ்வர்யா அம்மா வீட்டுக்கே வராங்க ரம்யா. இங்கே பார்த்தோன்னா ரியா எப்படியாச்சும் அந்த தீபாவை தூக்கணும், இதுக்கு சாமியார் விஷயம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியார் விஷயம் போடுறாங்க. ஸோ லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரம்யா காலிங் மேலே அடிக்கிறாங்க. உடனே ரியா ரம்யாங்கிற ஒருத்தே வந்திருக்கா, ஸோ என்னோட ரூம் பக்கம் அவளை கூட்டிகிட்டு வந்துடாதா அப்படின்னுட்டு ரியா ஓடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ஓடி நேராக கதவை திறக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டது, வணக்கம் ஆண்டி, நான் ஆனந்த் தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா, ஸோ ஐஸ்வர்யா எனக்கு ஃப்ரெண்டு தான், ஐஸ்வர்யாவுக்கு எனக்கு என்னை பற்றி எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னு ரம்யா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு ரியாவை கூட தெரியும் ஆண்டி அப்படின்னு சொன்னதும், இவன் இதுக்கு இப்போ நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஓஹோ அப்படியாம்மா, சரி ஆண்டி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ரூமை கவனிக்கிறாங்க. கண்டிப்பாக ரியா இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரியா இருந்தால் அந்த ரூமுக்கு போகிறாங்க. என்னம்மா பண்ணுற, வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தோன்னா ரியாவோட லேப்டாப் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. உடனே நம்ம ராஜேஸ்வரி கிட்டே, என்ன ஆண்டி இப்படி இருக்குது, இது ஐஸ்வர்யாடுதுமா, ஸோ அவள் இப்படி தான் போட்டபடியே போட்டுட்டு போவான் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி ரியா சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா ரூம்லேருந்து ரியா ரம்யா சுற்றி பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா வரதை பார்த்து ரியா அதில் இருக்கிற ரெஸ்ட் ரூமில் மறைச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் சும்மா இருக்கக்கூடாது, அன்னைக்கே இவ கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்குது, அதை கையில் வச்சுருக்காங்க நம்ம ரம்யா மண்டையில் அடிக்கிறதுக்காக. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா கடைசியாக, ஓகே ஆண்டி, நான் ரெஸ்ட் ரூம் போக தான் இந்த ரூமுக்கு வந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா இருக்கிற கதவை திறக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் ராஜேஸ்வரி கீழே கிடந்த பழிய தூக்கி நம்ம ரம்யா மேலே போட்டதும், ஐயோ எனக்கு இது என்ன பயம் ஆண்டி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் ரியா வந்து என்ன அந்த ரம்யா போயிட்டாளா? ஆமாம் போயிட்டா. எத்தனை நாளைக்கு இப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருப்பேன்? நாளைக்கு மாப்பிள்ளை எல்லாரும் வந்தால் என்ன பண்ணுவேன்? பேசாமல் அவங்க வீட்லேயே போய் நான் தங்குவேன். என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க தேடாத ஒரு இடம் அவங்க வீடாக தான் இருக்கும். எவ்வளோ நெஞ்செழுத்த இருந்தா அங்கே இனி தங்குவேன். ரொம்ப பெரிய ஆள் தான். சரி சரி எனக்கு பசிக்குது, என்ன சாப்பாடு பண்ணி வச்சிருக்க, விட்டா என்ன வேலைக்காரியாக ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, அதான் என்னோட வயிறத்தில் சேத்தாருன்னு சொல்லியிருக்கல, அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னதும் ராஜேஸ்வரி வந்து சமையல் பண்ண போகிறாங்க.